ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ளவுஸுக்கு பின் சைடு கழுத்து டிசைன் நிறைய மார்க் பண்ணுவோம். அந்த டிசைனில் இப்போ நம்ம ஸ்டார் நெக் எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்காக கழுத்தோட டெப்த்து எல்லாம் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பில் போட்டு விட்டுருக்கேன். கழுத்தோட அகலம் நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னா 3.25 இன்ச்சுக்கு கழுத்தோட அகலம் வச்சுருக்கேன். கழுத்தோட இறக்கம் எவ்வளோ வச்சுருக்கேன்னா 8 இன்ச்சுக்கு இறக்கம் வச்சுருக்கேன். இதில் எவ்வளோனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த அளவு தான் வைக்கணும்னு கிடையாது, எவ்வளோனாலும் நம்ம விருப்பத்துக்கு வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு இந்த கீழே இந்த முக்கில் இருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண பாயிண்ட்டுக்கு வெளியே ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெளியே 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம இதில் மார்க் பண்ண வேண்டியது. எனி ஃப்ரெஞ்ச்கோ ஸ்கேல் இருக்குன்னா அதை மேல் அந்த ஷோல்டரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல கழுத்தோட அகலம், அந்த அளவில் இருந்து இந்த மாதிரி ஸ்கேலை வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கை வச்சுனாலும் வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ வெளியே மார்க் பண்ணோம்ல அந்த ஒரு பாயிண்ட்டு, அந்த ஒரு இன்ச்சில் இருந்து நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அடுத்து அதே மாதிரி ஃப்ரெஞ்ச்கோ ஸ்கேலில் அந்த பாயிண்ட்டில் இருந்து இந்த முக்கு வர இப்படி இந்த மாதிரி இந்த ஷேப்பில் நான் வச்சுருக்க ஷேப்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் இப்படி வச்சு வரைஞ்சி விட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த ஷேப்பு நமக்கு கரெக்டாக வரும். பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி தச்சு போடும்போது அந்த கழுத்தோட ஷேப்பு கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ.